திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் 2000 ஏக்கர் சம்பா தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சசிகுமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? விவசாயிகள் என்ன மாதிரியான கோரிக்கை முன்வைக்கிறாங்க? விவரங்கள் சசிகுமார். குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான எட்வா புயல் காரணமாக திருவாரூர் மாவட்டம் முழுவதும் நேற்று மாலை தொடங்கிய மழையானது 24 மணி நேரத்தை கடந்து போது இடைவிடாத கொட்டி தீர்த்து வருகிறது. அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளான தவளக்கரன், ராமபுரம், கீழநாளநல்லூர், அரசூர், தரிசுவேலி, துண்டக்கட்டளை, கூனமட உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பிலான சம்பா தாளடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் சம்பா நெற்பயிர்கள் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வேர்கள் முழுமையாக அழுகு நிலை உள்ளது. ஏற்கனவே பெய்த கனமழையின் காரணமாக குளம் போல் தேங்கியுள்ள மழைநீர் இதுவரையிலும் வயல்களில் வடியாத நிலை ஏற்பட்டு வருகிறது. தற்போது 3 நாட்கள் பெய்து வரும் கனமழையின் காரணமாக சம்பா தாளடி நெற்பயிர்கள் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் விவசாயிகள் மழைநீரை வடிய வைக்க முடியாமல் பரிதவித்து வருகின்றனர். எனவே வேளாண் துறை அதிகாரிகள் உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏக்கருக்கு சுமார் 35,000 வரையிலான செலவு செய்து அந்த பயிர்களை காப்பாற்றி வருவதால் தற்போது பெய்து வரும் அந்த கனமழையின் காரணமாக மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வயல்களில் மழைநீரை வடிய வைக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு வருகிறது. எனவே தமிழக அரசு ஒரு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சசிகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.